ஐயா ராமச்சந்திர ஆச்சாரியருடைய 90வது பிறந்தநாள் விழா இன்றைக்கு. பொதுவாகவே நம்முடைய இன்னுயிர் மொழியாக இருக்கின்ற நம்முடைய தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் பட்டி தொட்டிகளெல்லாம் ஒலிக்க வேண்டும் என்ற வகையில் ஐயா ராமச்சந்திர ஆச்சாரியருடைய தந்தை திரு சி.ப. ஆச்சாரிய அவர்கள் தன்னுடைய தினத்தந்தியின் மூலம் தமிழை கொண்டு பட்டி தொட்டியெல்லாம் சேர்த்த பெருமை ஐயா சி.ப. ஆச்சாரியருக்கு உண்டு. எனவே ஐயா சி.ப. ஆச்சாரியருடைய வழியில் நம்முடைய ராமச்சந்திர ஆச்சாரியர் அவர்கள் மாலை முரசு நாளிதழை அந்த நிர்வாகத்தை முழுமையாக செம்மையாக நடத்தி அதன் மூலம் தமிழை இன்றைக்கு கூட ஒரு பட்டி தொட்டியெல்லாம் சேர்க்கின்ற அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் நம்முடைய ராமச்சந்திர ஐயா ஆச்சாரியர் அவர்கள் அவருடைய தந்தை மறைவுக்கு பிறகு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். எனவே அவருடைய வழியில் இன்றைக்கு அவருடைய மகன் இன்றைக்கு அந்த அருமணி இன்றைக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாகவே தமிழ்நாட்டிலே தெரியும், தமிழை வைத்து வியாபாரம் செய்கின்ற ஒரு கூட்டம், அது எந்த கூட்டம்னு உங்களுக்கு தெரியும். அந்த தமிழை வைத்து வியாபாரம் செய்கின்ற அந்த கூட்டம் அப்படி போல் இல்லாமல் உணர்வுபூர்வமாக, உள்ளபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக, அது நினைச்சி உணர்வுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக, உள்ளபூர்வமாக தமிழை வளர்க்க வேண்டும் என்ற வகையிலே அரும்பாடுபட்டு மறைந்தாலும் இன்றைக்கும் தமிழர்கள் மத்தியிலே போற்றக்கூடியவராக ஐயா ராமச்சந்திர ஆயத்தனார் அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் கழகத்தின் சார்பில், கழகத்தின் பூஜா சார்பில் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளின் போது புகழ் மாலை இன்றைக்கு சூட்டப்பட்டது. பொதுவாக டிஎம்பி வங்கியை பொறுத்தவரை சிலருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அது சில பேருடைய கைகளுக்கு செல்லுகின்ற நிலையில் இருக்கும்போது அதனை தமிழருடைய உரிமை, தமிழனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட வங்கி, எனவே அது எக்காரணத்தை கொண்டும் அது மற்ற கைகளுக்கு செல்ல விடமாட்டோம் என்று சொல்லி அதனை தடுத்து நிறுத்தியவர் ஐயா நம்முடைய ராமச்சந்திர ஆயத்தனார் அவர்கள். எனவேதான் அவருடைய தமிழுடைய அந்த அருமை பெருமைகளை போற்றுகின்ற வகையிலும் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு எல்லையில்லா பாசம் கொண்டவர் ஐயா ராமச்சந்திர ஆயத்தனார் அவர்கள் மீது. எனவே அவர் மறைந்த அந்த நேரத்திலே அவர் வாழ்ந்த அந்த இல்லத்திற்கு அருகில் உள்ள தெரு, அவர்கள் வாழ்ந்த தெருவுக்கு அவருடைய திருப்பெயரையே சூட்டி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மகிழ்ந்தார்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, உண்மையாகவே தமிழுக்கு உழைத்த ஐயா ராமச்சந்திர ஆயத்தனார் அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்லை, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். கண்டிப்பாக பொறுத்தவரை இது நடக்கக்கூடாது. ஆனால் நாட்டில் நாங்கள் என்னமோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அதாவது ரோம் நகரம் தீப்பற்றி எறியும்போது நீரோ மன்னன் பிடில் வஸ்தானம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஸ்டாலின். இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, கஞ்சா போதை, அதுக்கப்புறம் கொலை கொள்ளை கற்பழிப்பு, ஆள் கடத்தெல்லாம் சரசம் நடக்குது. விலையேற்றம், விலைவாசி ஏற்றம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு உயர்வுலாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டுருது. இன்னைக்கு பேருந்துகள் ஏதாவது பார்த்தீங்கன்னா அதையும் குறைச்சிட்டாங்க. ஒரு ரூட்ல பார்த்தீங்கன்னா 10 பேருந்து வருதுன்னா இப்போ 5 பேருந்து 6 பேருந்து தான் வருது. இப்போ சரி, பேருந்துகள்லாம் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு பார்த்தா பேருந்துகள் பார்த்தீங்கன்னா ஓட்ட உடசல். காயலாங்கடைக்கு போற பேருந்து மாதிரி ஈயம் பித்தளை பித்தளை வேர்ச்சம்பளம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த பேருந்துகள் நிலைமை இருக்கு. அதை சீர் செஞ்சு இது பணத்தை அதுக்கு செலவு பண்ணி ஒரு புதிய பேருந்துகள் வாங்கி வசதி இல்லை. இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை பேருந்துகள் உழுவ போகுது பாருங்க நீங்க. அதெல்லாம் சரி பண்ணாங்களா? அது ஒரு பக்கம். இன்னைக்கு சென்னை இடத்துல இன்னைக்கு கழிவுநீரும் கால்வாய் இன்னைக்கு ஒன்னா கழிவுநீரும் குடிநீரும் கலந்து இன்னைக்கு அதன் மூலம் வியாதிகள் பெருகுது. அதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கை இல்லை. இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு தமிழ்நாடே தீப்பற்றி எரியும் போது பல பிரச்சனைகள்ல இந்த மாதிரி ரோம் நகரம் தீப்பற்றி எரியும்போது நீரோ மன்னன் பிடில் வசதி கதையா இப்போ ஃபார்முலா கார் அவசியமா மக்களுடைய வரிப்பணத்துல? எனவே இது எந்த வகையிலும் நடத்தக்கூடாது. அதனால உச்சநீதிமன்றம் சென்றிருக்கும். கண்டிப்பா அதுல நியாயம் கிடைக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கு. 19ஆம் தேதி அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் ஒரு அமைச்சர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்றாங்க. இல்லங்க, இப்போ அவங்க மெஜாரிட்டியில இருக்கிறாங்க இதுல எம்எல்ஏ. அதனால அவங்க குப்பன், சுப்பன், ராமன், கிருஷ்ணன், முனியன்
கந்தன் இப்படி யாரை வேணாலும் வந்து டெப்டி சிஎம் ஆக்கிட்டு போட்டோம், யாரை வேணாலும் மந்திரி ஆக்கிட்டு போட்டோம். இல்லை, மந்திரின்றது ஒரு தகுதி வேணாவா சொல்லுங்க? ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனு மந்திரிகள்னா பார்த்தீங்கன்னா அடாவடித்தனம், அராஜகம், அட்டுழியம், கள்ளச்சாராயம், அதே போல் வந்து கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் வந்து இருந்தால் தான் வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு உதாரணத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ அன்பரசன், ராம அன்பரசன், இவனுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கா, ஒரு திறமை இருக்கா? என்ன அவன் பாரம்பரியம்? கள்ளச்சாராயம் காய்ச்சின ஃபேமிலி, அவங்க அப்பா மேலே பல கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே அழகிரி காலை உடைச்சாரு. ஸ்டாலினோட கூட இருக்கும்போது என்னை பற்றி பேசணும் சொல்லி காலை உடைச்சாரு. கோபாலபுரம் கொத்தடிமை, கருணாநிதிக்கு கொத்தடிமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலினுக்கு கொத்தடிமையாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து உதயநிதிக்கும் கொத்தடிமையாக இருந்து நாளைக்கு வந்து இன்பநிதி வந்தால் இன்பநிதிக்கும் ஒரு கொத்தடிமை. ஏன்னா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு அடிப்படை தகுதி இல்லாதவன் கூட இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சராக இருக்க தான் இன்னைக்கு கேள்வி கொடுத்து இவனுக்கு என்ன உரிமை இருக்குது எங்கள் அம்மாவை பற்றி பேசுறதுக்கு? நான் கேட்குறேன். நான் எங்கள் அம்மாவை பற்றி பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இவன் பிறப்பில் வந்து குற்றம் இருக்கு. பிறப்பில் குற்றம் வந்து நல்ல தாய்க்கு பிறந்தானா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் வந்து வந்திருக்காது. இந்த மாதிரி மோசமான வார்த்தைகள் வந்து ஒரு நாகரிகமற்ற அரசியல்வாதி அம்மா வந்து மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு மறைஞ்சிட்டவங்களை போய் ஒரு கொச்சா விமர்சனம் செய்வது எந்த ஒரு நாகரிகமான அரசியல்வாதி நிச்சயமா ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய புகழ் என்ன? இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய வகையில் இன்னைக்கு அம்மாவுடைய புகழ் இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய திறமை, அவங்க நிர்வாக திறமை, அவங்க கட்சி நடத்துறது, அதே போல வந்து அவங்கள பொறுத்தவரை வந்து ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு இன்னைக்கு வந்து போற்றப்படுகின்ற, பாராட்டப்படுகின்ற, உலகம் போற்றுகின்ற உத்தம தலைவியா இன்றைக்கும் தமிழ்நாடு மக்கள் உலகம் போற்றக்கூடிய கருணாநிதி அப்படி பேசுறாங்களா? இல்ல ஸ்டாலினை பேசுறாங்களா? இன்னைக்கு அப்படி போற்றப்படக்கூடிய ஒரு புரட்சி தலைவியை இன்னைக்கு சிறுமைப்படுத்துகின்ற வகையில அந்த ஒரு கூசும் அந்த வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு அருகதை இல்லாம இந்த தருதலை ஒரு பட்டா இல்லாத ஒரு புறம்போக்கு, இந்த புறம்போக்கு அம்மாவை பத்தி பேசுதுன்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து பேசினா அதுக்கான கடுமையான விளைவுகளை அன்பரசன் நிச்சயமா சந்திக்க வேண்டியது இருக்கும். அதோட நிறுத்துறது நல்லது. இந்த செபி தலைவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதானி பங்குகளில் செபி தலைவர் மாதாவி முதலீடு செய்திருப்பதா ஹிண்டன்பர்க் வந்து நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. ஏற்கனவே நிறைய முறைகேடுகள் செபி இல்ல, இப்போ முறைகேடுகள் சொல்லும் போது அதை முறையா விசாரிக்க வேண்டியது வந்து அரசுடைய கடமை. அது யார் முறைகேடுகள் செஞ்சாலும் சரி, அது கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதுல வந்து மாறுபட்ட கருத்து கிடையாது. அடுத்த கொஸ்டின் வேற போதுமா? அது ஓகேப்பா.